சொர்க்கம் சொர்க்கம் இன்னி உண்டோ சொர்க்கம். ஓம் யஸ்மைரசமாஜுதைः காலே ஹரித்வமாபர்ணைः இந்திராஜாகி சகஸ்ரயுகை. கடவுளே, என் பிள்ளைங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. ஏன் என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? அவங்கள நல்லா வாழவே இல்ல, என்ன இந்த வேதனையிலிருந்து சீக்கிரம் பிரிச்சுடு. தஸ்மை பிரம்ம பிரம்மாச்ச ஆயுக்கீர்த்திம் பிரஜாம் ததோஹ பிரஜம்பகம் யஜாமஹே சுகந்திம் புட்டிவர்தனம் உர்வாருகம் ருகவந்தனாம் மிருத்யோம் க்ஷயமாம்ருதாதே யோ வேதாதௌஷர ப்ரோதோ வேதாந்தே ஜமதித்யஹ. அம்மா 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 நில்லுங்கம்மா. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க. நான் தொட்ட தீப ஆராதனை கூட தீட்டாயிடுமா? யாரடி அம்மா? நீ தொட்டா அந்த தீபம் மட்டும் இல்ல, கோயிலோட புனிதமே கெட்டு போயிடும். நான் கும்பிடுற கடவுள் உனக்கும் கடவுள்னா அந்த கடவுளை எனக்கு வேண்டாம். இவ்வளவு நாள மனுஷங்களை தான் வெறுத்தீங்க. பக்குவம் இல்லாதவங்க வெறுக்கத்தான் செய்வீங்க. இப்ப கடவுளையே வெறுக்கிறீங்களேம்மா. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா? எல்லா பக்குவமும் இருக்கிறவ நீ என்ன ஏண்டி ஏன் குழந்தைகளை மட்டும் இப்படி பாடப்படுத்துற? சொந்தம் விட்டு போயிடக்கூடாது இல்ல, அதுக்குதான். யாரடி சொந்தம் கொண்டாடுற? சொந்தமா சொந்தம்? நீ இந்த கோயிலுக்கு வருவன் தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என் மேல இருக்கிற கோவத்தை ஏன் கடவுள் மேல காட்டுறீங்க? அம்மா, நான் இனிமே இந்த கோயிலுக்கு வரல, போதுமா? பழைய விரோதங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களை எல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறியே? உன்னை இந்த ஆண்டவன் தான் கேள்வி கேட்கணும். அப்படி பார்த்தா நான் கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க நிறைய இருக்கு, கேட்காம விட்டு வச்சிருக்கேன். புரியுதுங்களா? டாக்டர் இன்னும் வரலங்க. 12 மணிக்கு தான் வராராம். நீங்க வரும்போது பாப்பாவும் கூட்டிக்கிட்டு வாங்க. மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேங்க, இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. சரிங்க. இதில் மாத்திரை எழுதியிருக்கேன், சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சீரியஸ்னு எழுதியிருக்கு. யாருக்கு? இவருக்கு தான் சார். உட்காருங்க. போ. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? தலையில் திடீர்னு வலிக்குது டாக்டர். எவ்வளோ நாளாக இருக்கு? 1 வாரமாக இருக்குது டாக்டர். ஐ ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்களா? சார் ஜெயிலில் செக் பண்ணிட்டாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு பேஷண்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க, முடிஞ்ச அப்புறம் பார்க்கலாம். சீக்கிரம் பாருங்க சார், அவர் கைதி. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கைதி, ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேஷண்ட். ஸ்கேன் பண்ணி முடிஞ்ச பிறகு தான் இவரை பார்க்க முடியும். கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். நீங்களும் அங்கே போய் உட்காருங்க. நெக்ஸ்ட். என்னம்மா பண்ணுது? எனக்கு 2 நாளா காது வலிக்குது டாக்டர். நீங்க உள்ள போங்க, செக் பண்றேன். சரி டாக்டர். டாக்டர், அந்த பேஷண்ட்டை ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் சார். சரி, இவருக்கு ஸ்கேன் பண்ணணும், கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். நீங்க வாங்க. பேஷண்ட் மட்டும் வந்தா போதுங்க, நீங்க இங்கே இருங்க. சார் பாத்ரூம் போகணும். என்ன நீ எந்த நேரத்தில் போய்? சரி வா.
எங்கப்பா அவன் அங்கே ஸ்கேன் எடுக்க காத்திருக்காங்க, எங்கே போனான்? உள்ளே போனவன் இன்னும் வரவே இல்லை. இவ்வளோ நேரமாக அவன் என்ன பண்ணுறான்? சரி போய் பார்க்கலாம் வா. இந்த ஃபேனை கையில் சுற்றினாலே சரியாக சுற்ற மாட்டேங்குது. இதை தொடச்சி ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு என் மாமனார். வர வர அந்த கிழவனுக்கு எதில் தான் மிச்சம் பண்ணணும்னு தெரில. தலையெழுத்து. அண்ணே டேய் வாடா. டேய் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா உன்னை? இல்லைண்ணா அது இல்லையா? தப்பிச்சிட்டு வந்தியா? டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற நீ? இல்லைண்ணா ஒன்றும் பிரச்சனை வராது. சரி என் மாமனார் வீட்டில் இருக்காரு, இங்கே எதுவும் பேசாத. வா வா சொல்கிறேன். அண்ணா நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும். என்னடா நீ? உன்னை மட்டும் என் மாமனார் மாமியார் பார்த்துருந்தாங்க, என் நிலமை அவ்வளோதான். ஏண்டா இவ்வளோ அவசரமாக உன்னையா ஜெயிலை விட்டு தப்பிச்சு வர சொல்லுது? இல்லைண்ணே, அம்மா இப்போல்லாம் என்னை பார்க்க வரதே இல்லை. அவங்கள பார்க்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு, அதான் தப்பிச்சு வந்தேன். போடோ, ஜெயிலை விட்டு தப்பிச்சு வர்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? என் மாமனார் வந்துட போகிறார். வா இப்படி வா சொல்கிறேன். வா. அண்ணே அம்மாவை பார்த்துட்டு நான் போயிடுறேண்ணே. அம்மாவை பார்த்துட்டு நீ எங்கே போகிறது? போலீஸே வந்து உன்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. டேய் அம்மா என் வீட்டில் இல்லைடா, பெரிய அண்ணன் வீட்டில் இருக்காங்க. என்னடா நீ? அங்கே தான் போகலான்னு போனேண்ணே, போலீஸ் என்னை துரத்துச்சு, அதான் இங்கே ஓடி வந்துட்டேன். எப்பா உன்னோட சேர்ந்து நானும் உள்ளே வந்துடுவோம் போல இருக்கு. முதல்ல இங்கேருந்து கிளம்புடா. ஏற்கனவே எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது. டேய் ஏற்கனவே என் மாமனார் என்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரா. உன் விஷயம் மட்டும் தெரிஞ்சுது, வேற வினையே வேணாம்ப்பா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, கொஞ்ச நேரம் இங்கே எடுத்துகிட்டு போயிடுண்ணே, போலீஸ் என்னை துரத்துறாங்க. நீ போலீஸை பார்த்து பயப்படுற, நான் என் மாமனாரை பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். ஏன்டா ஜெயிலை விட்டு தப்பிச்சா போலீஸ் துரத்தாமல் என்னடா பண்ணுவாங்க? இந்த பாரா கண்ணா, நீ இங்கே இருந்தா நான் இங்கே இருக்க முடியாது. பத்தியா ஆரம்பிச்சார் என் மாமனார். போடா தயவு செஞ்சு போடா. டேய் எங்கடா திரும்பி அங்கே போகிறேன்? செருப்பு. செருப்பா? உன்னை பார்த்தா என் மாமனார் என்ன செருப்பால் அடிப்பாண்டா. நானே எடுத்து போகிறேன். ஒரு உள்ள வந்து தொலைச்சிடாதரா. யார்கிட்ட பேசுறீங்க? ஒன்றும் இல்லை மாமா, இதோ வந்துடுறேன். யாரும் இல்லை. மாப்பிள்ள, கும்பகோணத்து பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச குடும்பம் இருக்குது. ஏழ்மையான குடும்பம் தான், ஆனால் ரொம்ப நல்ல குடும்பம். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதை உங்களுக்கு முடிச்சிடணுங்கிறது என்னோட ஆசை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை பாருங்க மாமா, என் மனசு உங்களுக்கு தெரியாது. இனிமே இந்த கல்யாண பேச்சு எடுக்காதீங்க ப்ளீஸ். இல்லை மாப்பிள்ள, அந்த ஏழை குடும்பத்துக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ண மாதிரி இருக்கும். முடியாது மாமா, என்னால் இந்த கல்யாணம்லாம் முடியாது மாமா. அண்ணே. டேய் ரமேஷ், எப்படிடா வந்த? அண்ணே இந்த தம்பி ஜெயிலில் இருந்த தம்பி இல்லை, ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? அது வந்து டேய் தப்பிச்சு வந்தியா? மாப்பிள்ள இன்னும் கொஞ்ச நேரம் இவர் இங்கே இருந்தால் இவருக்கு அடைக்கலம் கொடுத்த குத்தத்துக்காக நம்ம 2 பேரும் உள்ளே கொண்டு போய் வச்சிருவாங்க போலீஸ்காரங்க. முதல்ல அவரை வெளியே போய் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும். இதை பாரு ரமேஷ், என்ன நிம்மதியாக இருக்க விடு. இந்த போலீஸ் கேஸு கோர்ட்டு அது இதுன்னு சொல்லி அலையிற நிலைமையில நான் இல்லை. நான் சொல்றது கேடு, தயவு செய்து போயிடு. ஒன்றும் ஆகாது. அதான் சொல்றார போயம்பா, எங்களை வேற மாட்டி விடலான்னு பாக்குறியா? ஓடா. ஜெயந்தி, என்னத்த? நான் போய் மிளகா தண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன். இருக்கிற வேலையில இதை மறந்துட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன், இல்லாட்டி மிஷின் மூடிடுவான். பாட்டி பாட்டி நானும் உங்க கூட வரேன் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் படி. மிளகா தூள்லாம் கண்ணில் படும். போ பாட்டி, சொல்றதை கேளு போ. நந்தினி வாங்க. டேபிள்ஸ் மனப்பாடம் பண்றீங்கன்னா வெளியில சுத்துறது கலையறா. சீக்கிரமா மனப்பாடம் பண்ணு. 8 1s are 8, 8 2s are 8 2s are 16,
8 3s 34. எது 8 3s 34ஆ? புக்கை பார்த்து தானே படிக்கிற? கவனம் இங்க இருந்தா தானே? என் ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்கா, நல்லாவும் படிக்கிறா, அம்மாக்கும் ஒத்தாசியா இருக்கா. நீயும் இருக்கியே. சித்தப்பா நந்தினி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி? அம்மா இல்லையா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஜெயந்தி, அவன் இங்க எங்க வந்தான்னு கேளு. அம்மாவை பார்க்கணும் போல ஆசையா இருந்தது, அதானே வந்தேன். ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டானா? அம்மா வீட்டில் இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு 2 நாள் ஆகுன்னு அவங்ககிட்ட சொல்லு. இல்லை நீ ராத்திரி பகலா அம்மா ஞாபகமாகவே இருக்கு, அதான் அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன். அண்ணே அம்மா பார்த்துட்டு போயிடுறேண்ணே. அம்மா இங்க இல்லைன்னு சொல்லியாச்சு, இன்னும் இவன் எதுக்கு இங்கே நின்றுருக்கான்? நீங்களாவது. தம்பி, உங்களை தேடி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். அதோடு இல்லாம அப்புறம் உங்க அண்ணன் தான் போலீஸ் கோர்ட்டு அது இதுன்னு அலையணும். அதனால தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ். ரமேஷ், நீங்க எங்க? நான் இங்கதான் இருக்கேன். நீ என்ன தப்பிச்சு வந்திருக்கியா? சரி, நீ வந்து உட்காரு உட்காரு. சாப்பிட்டியா? இல்ல. சரி வர. கை கழுவிட்டு. இரு 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 இரு. கை கழுவிக்க. சாப்பிடு. சாப்பிடு. அம்மா தான் பார்க்கலான்னு போனேன், அண்ணனுங்களாம் என்னை வீட்டுக்குள்ளேயே விடல. நீ என்ன வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போடுறிய. சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடு. சாம்பார் ஊத்துட்டா? ஏய், மெதுவாப்பா. இந்த இந்த தண்ணி குடி. மெதுவா சாப்பிடு, என்ன அவசரம்? இரு வர.
என்னடா போதுமா? போதும். சரி இந்த மோர் சாப்பிடு. இதுவே ஃபுல் ஆயிடுச்சு, வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத. இங்கே காஞ்சனாங்கிறது யாரு? நான் தான். நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா. உங்களை மாதிரி எல்லாருமே எங்களுக்கு கோஆபரேட் பண்ணா கிரைம் ரேட் குறையும். பயா அக்கா, நீமாக்கா? அக்காவா? தப்பிச்சு வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு போட்டு நீயே காட்டி கொடுத்துட்டியக்கா. பரவாயில்ல போ. ஓ